எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச திக்கான சாம்பார் வச்சுட்டு அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு பீட்ரூட் வறுவல், அதுக்கப்புறம் துண்டு மீன் வறுவல் வந்து செஞ்சுருக்கேங்க. வீடியோ வந்து சூப்பராக இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்குங்க. கடைசி வரையும் வீடியோ பாருங்கள், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி சூப்பரான சாம்பாருங்க. நல்ல திக்கான சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் வந்து 1/4 கிலோ அளவுக்கு வந்து துவரம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் வந்து சேர்த்துட்டேங்க. இது கூட தக்காளி, வெங்காயம், பூண்டு சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். இதில் வந்து ஒரு 3-4 டம்ளர் அளவுக்கு வந்து பருப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு பருப்பை வேக வச்சுக்கோங்க. 2 விசில் விட்டிங்கன்னா பருப்பு இந்த மாதிரி நல்ல பக்குவமாக வெந்து வருங்க. பருப்பு ரொம்பவும் குழையக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வேகணும். இப்போது பருப்பு கூட சேர்க்குறதுக்காக முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட் வந்து சேர்த்துருக்கேங்க. இந்த காய்கறி காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பாருக்கு. ஒரு முறை நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்கறி போட்டு சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போது காய்கறிகளை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. இப்போ மறுபடியும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வேக விடணுங்க. இப்போ இது வந்து இருக்கட்டும். இப்போ சிம்மில் வச்சே வேக விடுங்க, ரொம்ப ஹையில் வச்சிட வேணாம், முருங்கைக்காய் டக்கு டக்குன்னு வந்து உடஞ்சி போயிடும். இப்போது ஒரு சைடு பார்த்திங்கன்னா சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிற சாப்பாடு வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சோறு வெந்துக்கிட்டு இருக்க கேப்பில் வந்து மீனை வந்து கழுவி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நல்ல துண்டு மீனுங்க, இது 1/2 கிலோ அளவுக்கு வந்து மீன் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி துண்டு மீனுக்கு காரம் கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு பிசையாமல் இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா எல்லா சைடுமே காரம் வந்து கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா குலுக்கி ஊற வச்சுருங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிங்கன்னா காரம் பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது வந்து இருக்கட்டும். அடுத்து வந்து சோறு வந்து வெந்துருச்சு பாருங்கள். சோறு நல்ல பக்குவமாக வெந்திருக்கு, ரொம்பவும் குழையக்கூடாது. இதே சமயத்தில் ஒரு சைடு வந்து சாம்பார் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சோறை வந்து வடிச்சிட்டேங்க. சோறு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காயெலாம் வெந்துருச்சு. கொஞ்சமாக வந்து மல்லித்தலையை தூவிட்டு இதில் வந்து புளிக்கரைச்சல் வந்து சேர்த்துக்கலாம். குட்டி லெமன் சைஸில் வந்து புளி வந்து சேர்த்துக்கணும். பொதுவாக நீங்கள் எப்போ சாம்பார் வச்சாலும் புளியோடைய அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளியோடைய அளவை கூட போட்டுட்டு புளியோடைய அளவை கம்மி பண்ணி சாம்பார் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த பருப்புடைய டேஸ்ட்டு தான் இருக்கணும், புளியோடைய டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கணும். இப்போ இந்த சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்காயெலாம் வெந்துருச்சு. இதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கணும். மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல பொன்னிறமான கலரில் நல்ல மொறுன்னு வந்ததுக்கப்புறம் ரெடியாக இருக்கிற சாம்பாரில் தூக்கி அப்படியே கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மறுபடியும் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. இப்போ கொட்டிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. கலந்து விட்டுட்டு சூப்பரான சாம்பாருங்க, அருமையாக இருக்குங்க. இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பீட்ரூட் பொரியலுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூட வந்து 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் வந்து நீல வாக்கில் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த பீட்ரூட் பொரியல் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். சூப்பரான பீட்ரூட் பொரியலுங்க. அடுத்து வந்து கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மீன் வறுவல் வந்து பார்த்துடலாம். ஊற வச்சுருந்த மசாலா சேர்த்து ஊற வச்சுருந்த மீனை வந்து பொரிச்சுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பொரித்து எடுக்கணுங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. அடுத்த சைடு வந்து மெதுவாக கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல் திருப்பி விடுங்க. இப்போது நமக்கு வந்து 2 சைடும் நல்லா திருப்பி வேக விட்ட மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான துண்டு மீன் வறுவல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இப்போ சூப்பரான சாப்பாடுங்க. சோறு வடிச்சாச்சு, சாம்பாரும் சுட சுட சூப்பராக நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் வறுவலும் நான் வந்து எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேங்க.
இந்த பீட்ரூட் பொரியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பீட்ரூட் பொரியலில் வந்து வேர்க்கடலை, தேங்காய்னு நிறைய மசாலா சேர்த்து செஞ்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாப்பாடை எப்படி பரிமாறுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சோறு வந்து சூடாக இருக்குங்க. இப்போ சூடான சோறை எடுத்து இப்படி தட்டில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க. இப்போது நான் இன்றைக்கி 3 கரண்டி அளவுக்கு வந்து சோறு போட்டுட்டு நல்லா 2 கரண்டி அளவுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் வந்து செஞ்சுருக்கேன். இந்த பீட்ரூட் பொரியல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்து தட்டில் வந்து மீன் வறுவல் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய சாம்பார் சூப்பரான நல்ல கமகமன்னு டேஸ்ட்டான சாம்பார் வந்து ஊற்றிக்கங்க. இந்த மாதிரி காம்பினேஷனில் உங்களுக்கு சாப்பிட பிடிக்குன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன விருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து சிம்பிளான ரெசிபி, சிம்பிளான விருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேங்க.